வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆப்ரேட்டர், ரேடியோ மெக்கானிக், ஹெட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1121 வேகன்சிஸ் இருக்குது. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமானது, இதுக்கான சிலபஸும் கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இதோட கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்து இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 100% கேரண்டீடாக அவங்களால வந்து செலெக்ஷன் ஆக முடியும். ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி தான் இருக்கும். 200 மார்க்குக்கு எக்ஸாம், 100 மார்க் எடுத்தால் நீங்கள் செலெக்ஷன் ஆயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்காக இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான சிலபஸ். ஸோ இதோட ப்ராசஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி இதில் வந்து செலெக்ஷன் ஆகிறது ஈஸி தான். நீங்கள் இதுக்காக ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 12th முடித்தவங்க, 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் படித்தவங்க, அப்படி இல்லைன்னா ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஐடிஐயில் என்னென்ன ட்ரேட் முடித்தவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பர்டிகுலராக நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்த இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும், மெடிக்கல் க்ரைட்டீரியா என்ன, இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம். ஸோ A to Z எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஓகே, அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஓகே, நீங்கள் சந்துரு மேத்ஸ் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்குன்னு நான் வந்து தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். அது உள்ள பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் RORMனு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் 2019 பேப்பர், 2016 பேப்பர், 2022 பேப்பர், இந்த 3 வருஷம் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இருக்கும், வித் சொல்யூஷனோடே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாக்காக வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆக போகுது. செப்டம்பர் 23 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1123 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஓகே, 1121 வேகன்சிஸ் இருந்துச்சு. ஸோ இதில் RO அதாவது ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 910 வேகன்சியும், RM ரேடியோ மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா 211 வேகன்சிஸும் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இருக்குது. இது வந்து கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டில் வர்றது. அதாவது இதில் வந்து இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்க இறந்துருப்பாங்க. ஓகே, அவங்க சர்வீஸில் இருக்கிறப்போ இறந்துருப்பாங்க, அவங்களுடைய பசங்களுக்கு இல்லைன்னா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு கொடுக்கக்கூடிய வேகன்சி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிளாவோ ட்ரேட்ஸ்மேனாவோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே டேரெக்டாக இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதலாம். உங்களுக்கு தனி வேகன்சி இருக்குது, உங்களுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும். நார்மலாகவே இதுக்கான கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியான கட் ஆஃப் இருக்கும். ஓகே, ஸோ மொத்தமாக வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குது. இப்போ டிபார்ட்மெண்டல் கோட்டாவோ இந்த கம்பேஷனேட் கோட்டாவோ இல்லைனா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவோ இதுக்கு போதுமான ஆட்கள் இல்லை அப்படின்னா அதையுமே ஜென்ரலில், அதாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த இதில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அதை கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ட்டு பார்த்துக்கோங்க. ஆல் இண்டியா லெவல் வேகன்சி தான், ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் தான். தமிழ்நாடுக்குன்னு தனியாக வேகன்சியோ கட் ஆஃபோ இருக்காது, பட் கம்மியான காம்படிஷன் தான் இதில் இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 போஸ்ட் இருக்குது, 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பட் 2க்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும், தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும், தனித்தனியாக எக்ஸாம் இருக்கும். ஃபிசிக்கல் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, அதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் எக்ஸாம் வேறு மாதிரி இருக்கும். ஒரே சிலபஸாக இருந்தாலும் எக்ஸாம் தனித்தனியாக 2க்கும் நடக்கும். ஸோ நீங்கள் 2 எக்ஸாமும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 2லேயும் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸில் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2க்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணனா பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ஒன்றுக்கு எலிஜிபிளாக இருந்தால் இன்னொருக்குமே மேக்ஸிமம் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. 2க்குமே அப்ளை பண்ணுறது நல்லது. ஓகேவா? ஸோ இதுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து 25,500. பட் இதில் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். பிஎஸ்எஃப் அப்படிங்கிறப்ப பார்டரில் இருப்பாங்க, ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப ரிஸ்க் அலோவன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய அலோவன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு மாதம் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் மாதம் சம்பளமே வந்து 50,000க்கு மேலே இருக்கும். ஓகே, கண்டிப்பாக 50,000க்கு மேலே இருக்கும். ஒரு சில இடத்துல அதை விடையுமே கூட அதிகமாக போகலாம். ஒரு சில இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் ரிஸ்க் இல்லாத இடத்துல இருக்கீங்க, பார்டரில் இல்லாமல் வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் இதில் வந்து நிறைய இடத்துல வந்து 50,000க்கு மேலே சேலரி இருக்கும். சேலரியை பற்றி நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம், அது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட்டும் ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரூ. 159 பே பண்ணணும். நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட் இல்லைனா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் ரூ. 59 பே பண்ணால் போதுமானது ஒரு போஸ்ட்டுக்கு. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்க வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி, எஸ்டினா 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரலாக அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டில் தான் வந்து இந்த ஏஜ் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏஜ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து 12th முடிச்சிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். அதில் அந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் வந்து 60% மேலே தனித்தனியாக எடுத்துருக்கணும். அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்று இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் 2 இயர்ஸ் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐயில் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒன்று இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இல்லைனா இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இருக்கவங்க இந்த ஆர்ஓ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து ஆர்எம், ஓகே, அதான் ரேடியோ மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் சேம் தான். 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் 60% மேலே எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு 2 இயர்ஸ் ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது என்னென்ன ட்ரேடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரேடியோ அண்ட் டெலிவிஷன் இதில் கொஞ்சம் ட்ரேட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா ப்ரிப்பரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் மெயின்டெனன்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், நெட்வொர்க் டெக்னீஷியன், மெக்கட்ரானிக்ஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதில் ஏதாச்சும் ஒரு ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். ஒன்று இது இருக்கணும், இல்லைனா இது இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் 60% மேலே நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஐடிஐயில் இதில் ட்ரேட் வந்து ஒரு சில ட்ரேட்லாம் ஜென்ரலாக இருக்கிற ட்ரேட் கிடையாது. பட் இந்த ஐடிஐ முடித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ 12th ஆர் ஈக்குவலண்ட்னு தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதை என்னால் ஷுவராக சொல்ல முடியாது. ஆர் ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே டிப்ளமோ முடித்தவங்களும் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் தான். ஸோ நீங்களுமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மென்னுக்கு வந்து 168 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் மினிமம் 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 76 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அவங்களுக்கும் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து ஹைட்டு மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா 152 இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து ஃபீமேலுக்கு மெஷர் பண்ண மாட்டாங்க. இப்போ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் இல்லைனா ட்ரேட்ஸ்மேனாக இருக்கீங்க. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து பிஎஸ்எஃப்ல போய் 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னால அவங்களுக்கும் சேர்த்து இந்த பாயிண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ட்ரேட்ஸ்மேனாவோ இல்லைனா கான்ஸ்டபிள் ஜிடியாவோ அட்லீஸ்ட் 3 வருஷம் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 வருஷமே வந்து உங்களுக்கு எந்த பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது. எந்த மேஜர் பனிஷ்மெண்ட் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. மினிமம் 3 வருஷம். ஓகே, ஒருவேளை 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கடந்த 5 வருஷத்தில் வந்து உங்களோட அப்பார் வந்து குட்டாக இருந்திருக்கணும். இது வந்து சர்வீஸில் இருக்கவங்களுக்கு தெரியும் அப்பார்னா என்னன்ட்டு, மற்றவங்க வந்து அதை கண்டுக்காதீங்க. ஸோ அப்பார் வந்து மினிமம் குட்டாக இருந்திருக்கணும். அதுக்கு கீழே இருந்துருந்துச்சு, நான் 5 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட அது கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. இப்போ 3 வருஷம் தான் சர்வீஸ் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ 3 வருஷம் தான் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அந்த 3 வருஷமே உங்களுக்கு வந்து குட்டுன்னு இருந்திருக்கணும். இப்போ உங்களோட மெடிக்கல் கேட்டகரி, ஷேப் ஒன் கேட்டகரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அடுத்ததாக இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டோ, ஃபிசிக்கல் டெஸ்ட்டோ, மெடிக்கல் டெஸ்ட்டோ கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதில் 3rd ஃபேஸ் ஒன்று இருக்குது. ஓகே, அந்த ஃபேஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு கிடையாது. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், அடுத்ததாக சர்வீஸ் சர்டிஃபிகேட், பயோடேட்டா அண்ட் என்ஓசி இதெல்லாம் நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ ஆர்எஃப்ஐடி மூலமாக தான் எல்லாத்துலேயும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி மூலமாக தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ ஃபிசிக்கல் முடிஞ்சு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபை ஆவீங்க. ஸோ எக்ஸாமில் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்க வந்து ஃபேஸ் 3க்கு போவீங்க. ஃபேஸ் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும்.
அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஆர்ஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, ரேடியோ ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் இருக்குது ஃபேஸ் 3ல. டிக்டேஷன் அண்ட் பேராகிராஃப் ரீடிங் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து உள்ளே சொல்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 நிமிஷம், அதாவது 6 நிமிஷம் 30 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து 11 அடி தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 அடி தாண்டுற மாதிரி இருக்கும். லாங் ஜம்புக்கும் ஹை ஜம்புக்கும் வந்து 3 சான்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 ஈவெண்ட்லேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும். ஒன்றில் ஃபெயில் ஆனாலும் வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஃபீமேல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் ரன்னிங் 4 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 9 அடி லாங் ஜம்ப் பண்ணணும், 3 அடி ஹை ஜம்ப் பண்ணணும். இதுக்குமே 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. பாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதலாம். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின். ஒரு கொஷினுக்கு வந்து 2 மார்க் கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா. தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் தான். ஓகே, ஸோ பாசிட்டிவ் மார்க்கோட கம்பேர் பண்ணுறப்போ நெகட்டிவ் மார்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, நீங்கள் எல்லா கொஷினையும் சும்மானாலும் அடிச்சு விடக்கூடாது. ஒரு 10 கொஷின் 15 கொஷின் கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி அடிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 100 கொஷினுக்கு வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. டைமை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இல்லை. 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஓகே, ஸோ இதில் ஃபிசிக்ஸ்லேருந்து 40 கொஷின் கேட்பாங்க, மேத்ஸ்லேருந்து 20 கொஷின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து 20 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷ் அண்ட் ஜிகேலேருந்து 20 கொஷின். ஸோ இதில் இங்கிலீஷில் 10 கொஷின், ஜிகேல 10 கொஷின் கேட்பாங்க. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உள்ளே வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிற மாதிரி இருக்காது. ரயில்வே எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஓகே. ரயில்வேல ஏஎல்பி, குரூப் டி அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்லாம் பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கணும். ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின்ஸாக நிறையா கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கலாம். மேத்ஸ், இந்த மேத்ஸ் வித்தியாசமான மேத்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி படிக்கிறீங்களா, அது கிடையாது. 10th 11th 12th இருக்கும்ல அந்த மேத்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், செட்ஸு, லாகரிதம் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அந்த மாதிரி சப்ஜெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. அடுத்து கெமிஸ்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th 11th 12th அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே, ஸோ கெமிஸ்ட்ரியுமே நீங்கள் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். மேலோட்டமாக கொஷின்ஸ் 1 2 தான் இருக்கும். டீப்பாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். அடுத்து இங்கிலீஷ் ஜிகே ஈஸி தான். ஓகே, இங்கிலீஷில் வந்து ஃபில் இன் த பிளாங்க் இல்லைனா ஒகாபுலரி. ஓகே, அது ரெண்டும் சேர்ந்து கேட்பாங்க. ஒரு சில நேரம் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பட் நீங்கள் ஒன்றுமே படிக்காமலாம் அட்டன் பண்ண முடியாது. ஜிகேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி அதுதான் கேட்பாங்க. 10 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஜிகே இங்கிலீஷில் கண்டிப்பாக உங்களால் ஓரளவு நல்ல மார்க் எடுக்க முடியும். மற்றதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான சிலபஸ். ஸோ நான் சொன்னல இதில் வந்து கட் ஆஃப் பாதி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ஏன் பாதி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு சிலபஸ் இதை வந்து நிறைய பேர் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஃபிசிக்ஸ்னால் இப்போ எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் படிச்சுட்டு போவாங்க. டீப்பாக படிக்கிறது ஒரு சில எக்ஸாமில் தான் அப்படிங்கிறனால யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான். அடுத்து பர்டிகுலராக இந்த மேத்ஸ் வந்து நிறைய எக்ஸாமுக்கு வர்றதே கிடையாது, இந்த மாதிரி மேத்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இப்படி ஒரு சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாலும் சீரியஸாக இதை படிப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கக்கூடிய இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேறு ரெக்ரூட்மெண்ட்டும் வருது. இப்போ எஸ்எஸ்சியில் வரிசையாக நோட்டிஃபிகேஷன் வருது, ரயில்வேலையும் அடுத்தடுத்து வரப்போகுது, ஐபியில் வந்திருக்குது, ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்திருக்குது. ஸோ அப்படி ஒரு 10-15 ரெக்ரூட்மெண்ட் வேறு ஒரு இடத்துல இருக்குது, அதுக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஓகே, இப்போ நார்மலாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக பார்த்தா எப்படியாவது செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற யோசிக்கிறப்போ இந்த 10-15 ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி சிலபஸ். ஸோ ஏதாச்சும் ஒன்றில் நம்மளுக்கு கிளிக் ஆயிரும்ட்டு நினச்சிட்டு எல்லாரும் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு இதை நம்ம நம்பிட்டு இருக்கவான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் கம்மி. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாலும் இதுக்கான சிலபஸ் மேக்ஸிமம் அவைலபிள் கிடையாது. ஓகே, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ டீப்பாக டீச் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துல தான் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருந்தா கூட இந்த மேத்ஸை வந்து யாருமே டீச் பண்ணல. இப்போ தமிழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருமே டீச் பண்ணலை. நம்ம தான் ஓரளவாவது டீச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ புதுசாக ஒரு ஸ்டாஃப் வந்து நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து இதை கண்டினியூ பண்ண போகிறார். ஓகே, ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து நம்ம கோர்ஸில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 200 மார்க்குக்கு எக்ஸாமா 200க்கு 150க்கு மேலே எடுக்கலாம். ஆனால் கட் ஆஃப் 100 தான் இருக்க போகுது. 100 110 தாண்டி போகாது. இதுக்கு மேலே வேகன்சி கம்மியாக இருக்கிறப்பவே கம்மியாக தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. இப்போ வேகன்சி அதிகம். ஸோ இன்னும் கம்மியாக தான் கட் ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு இதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா செலெக்ஷன் ஆக முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதனால் இந்த ஃபேக்டர்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே,
ஸோ இப்போ இதுதான் வந்து அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தது. ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10th 12th சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே, சிபிஎஸ்சி அல்லது ஸ்டேட் போர்ட் அதில் இருக்கிற மாதிரி சிலபஸ் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அதில் 4 சப்ஜெக்ட்டும் இப்படி தான் இருக்கும். அதில் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, ஜென்ரல் சயின்ஸ் வந்து கேட்பாங்க. ஆல்ரெடி சயின்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இருக்குது. அது போக ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னா அது போக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போக நீங்கள் வந்து பயாலஜியும் படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. நல்ல சம்பளம் இருக்கக்கூடிய நல்ல வேலை தான் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெண்டுக்கும் ஆர்ஓ ஆர்எம் ரெண்டுக்குமே ஒரே சிலபஸ் தான், பட் தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் கொஷின் இருக்காது. எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் கேட்பாங்க. ஒரு கொஷின் இருக்கும், அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான். ஓகே, ஷேட் பண்ணுற மாதிரி கோடிங் ஷீட்லாம் இருக்காது. ஸோ அடுத்ததாக வந்து 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 200 மார்க்குக்கு எக்ஸாம். ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணால் 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணால் 0.25 மார்க்கு தான் மைனஸ் ஆகுது. ஓகே, இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபைனல் மெரிட் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஆர்ஓ போஸ்ட்டுக்கு, அதாவது ரேடியோ ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸாமில் 200 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படிங்க நான் சொல்கிறேன். டிக்டேஷனுக்கு வந்து 50 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ போஸ்ட்டுக்கு வந்து 250 மார்க்கு. 200 இந்த எக்ஸாம், அது போக 50 மார்க்கு டிக்டேஷன். இந்த 250 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அதுவுமே இந்த 250க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 110 அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. ஸோ டிக்டேஷன்லேயே நீங்கள் நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கம்மியாக எடுத்தால் கூட உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம் போஸ்ட்டுக்கு, ரேடியோ மெக்கானிக் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே, இதுலேயும் 200க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 110 கிட்ட தான் வந்து கட் ஆஃப் இருக்கும். ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் ஏன் கம்மியாக இருக்குது, 250க்குமே இது ஏன் கம்மியாக இருக்குன்னா இதோட வேக்கன்சி அதிகம், இதோட வேக்கன்சி கம்மி. அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அதாவது 2023 இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 2023 சரி, 22 சரி, 22ல் ஒரு வாட்டி வந்துச்சு. அதில் ஃபில் ஆகாத வேக்கன்சிக்கு 23ல் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போது ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் கட் ஆஃப் இருந்துச்சு. இப்போ ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது, 250க்கு வந்து 92.5 தான் அதிகபட்ச கட் ஆஃபே யூஆருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு வந்து வேக்கன்சி இல்லை. ஓபிசிக்கு 92, எஸ்சிக்கு 74, எஸ்டிக்கு 66. இது வந்து ரேடியோ ஆப்ரேட்டருக்கு. ரேடியோ மெக்கானிக் வந்து பாருங்கள், அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே, கொஞ்சம் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து 200க்கு 100க்கு மேலே எடுத்தாலே செலெக்ஷன் ஆயிடலாம். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா 386 வேக்கன்சி தான். அதிலே வந்து இவ்வளோ தான் கட் ஆஃப் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வேக்கன்சி பாருங்கள் 1121 வேக்கன்சி. அப்போ கட் ஆஃப் வந்து இதை விடையும் கம்மியாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் ரொம்ப சீப்பாக யோசிச்சிட வேண்டாம். 100க்கு மேலே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனாலும் நீங்கள் 130 140க்கு மேலே எடுக்கலாம் நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாக்டாக சிலபஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டீப்பாக கேட்பாங்க. என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்க எதுவும் சொல்லலை, பட் இந்த டாப்பிக்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் எல்லாத்தையுமே நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம். ஓகே, ரிலேட்டிவிட்டி, அட்டாமிக், அடுத்தது வந்து குவாண்டம் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, எலக்ட்ரானிக்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸு, ஸோ லைட்டு எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஓகே, நிறையா டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம் நம்ம கோர்ஸில். கெமிஸ்ட்ரியில் நிறையா கொடுத்துருக்கேன். ஓகே, எல்லாமே டீச் பண்ணிடுவோம். சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்கேன். எல்லாமே டீச் பண்ணுவேன். நான் உங்களுக்கு டாபிக் வேறு சொல்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சும் வரப்போகிறது கிடையாது. பட் எல்லாத்தையுமே நம்ம கோர்ஸில் டீச் பண்ணிடுவோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். மேத்ஸ் நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும், என்ன மேத்ஸ் கேட்பாங்கன்ட்டு. ஸோ இதுதான் கேட்பாங்க உங்களுக்கு. 10th 11th 12th இருக்கக்கூடிய மேத்ஸ் தான் கேட்பாங்க. ட்ரிக்னாமெட்ரி, கார்ட்டீசியன் சிஸ்டம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், டிஃபரன்சியேஷன், ஸோ இந்த மாதிரி டாபிக் தான் கேட்பாங்க. ஓகே, வெக்டாரு, ஸோ இப்படி டாபிக்ஸ் தான் கேட்பாங்க. லாகரிதம், மேட்ரிக்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நம்ம கோர்ஸில் இதில் பாதி டாபிக் ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். மீதி டாப்பிக்குமே இன்னொருத்தர் டீச் பண்ண போகிறாரு. மீதின்னு இல்லை, அவர் A to Z ஸ்டார்டிங்லேருந்தே வந்து புதுசாக டீச் பண்ண போகிறாரு. ஓகே, அவர் கொடுக்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்த வீடியோஸும் பார்த்துக்கோங்க. புதுசாக ஒருத்தர் டீச் பண்ண போகிறாருல, அதவும் கொடுக்க நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின் கேட்குறாங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ், ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி வந்து கேட்குறாங்க. ஓகே, அதாவது ஆல்ரெடி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இருக்குது. பட் இதுலேயும் உங்களுக்கு சயின்ஸ்னு கொடுத்தப்போ நம்ம கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் அங்கே படிக்கிறீங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் இதில் எடுக்க வேண்டாம், பயாலஜியை சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்குமே நம்ம கோர்ஸில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது.
அடுத்ததா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஜனவரி 2025 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, எக்ஸாம் எந்த மந்த் வேணாலும் நடக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான், அடுத்து தான் எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாமுக்கு மினிமம் ஒரு 5லேருந்து 6 மாதம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் ஜனவரி 2025 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. எக்ஸாம் எந்த மந்த் நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மந்த்லி கரண்ட் அஃபேர் தான் கொடுத்துருக்கோம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஸோ இதில் டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் டைம் இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் இந்த டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸாவது வந்து பார்த்துக்கோங்க. மாதத்துக்கு 100 கொஷின் அப்படி மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே கிராமரில் இருந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ப்ரிப்போஷனை மட்டும் வச்சு ஒரு 5 கொஷின். அடுத்து ஒக்காபுலரியில் வெறுமனே சினானிம்ஸ் மட்டும் ஒரு 5 கொஷின். 10 கொஷின் முடிஞ்சு, வேறு எதுவுமே கேட்கல. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்லேருந்து ஒரு 5 கொஷின், சினானிம்ஸும் ஆண்டானிம்ஸும் சேர்ந்து ஒரு 5 கொஷின், 10 கொஷினை முடிச்சிட்டாங்க. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஷின்ஸ், பேசேஜ் ரீடிங், அடுத்து ஒக்காபுலரி, அப்படி மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 10 கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது. எப்படினாலும் நீங்கள் வந்து இப்போ இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் வந்து கான்ஸ்டபிள் ஜிடிக்கும் எழுதுவீங்க. அதுக்கு இப்போ நீங்கள் இந்த இங்கிலீஷுக்கு படிக்கிறது வந்து அதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அப்படினால நம்ம கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே, எதையுமே விட்டுறாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் உங்களால் 10க்கு 10 எடுக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக தான் கொஷின் கேட்குறாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கான கிளாஸஸ் எல்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் நான் என்ன சொல்கிறேனோ அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ பார்க்கறனா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக போய் சந்துரு மேத்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸில் போயிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஓகே, ஸோ இதில் வந்து 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாமுக்கு இல்லை, மொத்தமாக நிறைய எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, 1000க்கும் அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 1500க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. வேறு டிபார்ட்மெண்ட்டில், எஸ்எஸ்சியில், ரயில்வேஸில், அக்னிவீரில், இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸில். ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாமில் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ப்ரூஃப் நம்மளுடைய சேனல்லே இருக்குது. போஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த போஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபோட்டோ, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். ஓகே, எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். பிடிஎஃப் வந்து 2 லாங்குவேஜ்லையும் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் இருக்கும். எல்லா கிளாஸுமே பேசிக்கில் தான் டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ பேசிக்லேருந்து எக்ஸாமில் எந்த லெவலில் கேட்பாங்களோ அந்த லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். அக்னிவீர் எழுதிக்கலாம். இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். அந்த மாதிரி 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, அடுத்தடுத்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் இந்த ஒரு கோர்ஸே ஃபாலோ பண்ணிக்கலாம். கோர்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். தனித்தனி ஃபோல்டர் போட்டு கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ நம்மள மாதிரியே காப்பி அடிச்சு இப்போ நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம தான். இதே மாதிரி ஃபோல்டர் போட்டுலாம் ஒரு சில சேனலில் பண்ணுறாங்க. ஓகே, அவங்களுக்கு என்னென்னே தெரியாமல் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதில் நிறைய ஃபோல்டர் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கான ஃபோல்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பிஎஸ்எஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓஆர்எம்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜிகே வீடியோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோல்டரில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இங்கிலீஷ் வீடியோஸ், மேத்ஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். மேத்ஸ் வீடியோஸ் இன்னும் அப்டேட் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அப்டேட் ஆகும். ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியுமே இப்போ தான் ஒருத்தர் புதுசாக டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ரயில்வே ஸ்டாண்டர்டில் இந்த எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த புது வீடியோஸ் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். அவர் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணிடுவார். நீங்கள் அதை அப்லோட் பண்ண பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி சவுத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே சென்டர் தான் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்எஃப் பெங்களூர் தான். ஓகே, பெங்களூரில் மட்டும்தான் எக்ஸாம் சென்டர் இருக்கும். அதுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு ஃபிசிக்கலும் இருக்கும், இங்கே தான் எக்ஸாமும் இருக்கும், இங்கே தான் வந்து மெடிக்கலும் இருக்கும். ஓகே, அடுத்து அந்த ஸ்டேஜ் 3 இன்னொன்று இருக்குது, அதுவும் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேஸ் 3, அதாவது ஃபேஸ் 3 வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்ஓ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மெடிக்கல் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 2 போஸ்ட்டுக்கும் இருக்கும். அது போக இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ப்ராசஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டு டிக்டேஷன் டெஸ்ட்டு. அது இங்கிலீஷில் தான் இருக்கும். 150 வேர்ட்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50 மார்க் இதுக்கு உண்டு. இந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ணுறாங்க.
இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீசர் உங்கள் எல்லாருமே இப்போ இந்த செலெக்ஷனுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ரூமில் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆஃபீசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபை வந்து ரீட் பண்ணுவார். சவுண்டாக ரீட் பண்ணுவார். இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே. இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் டிக்டேஷன் டெஸ்ட் வில் பி மேண்டேட்ரி ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் அண்ட் த ஃபைனல் மெரிட் வில் பி, இப்படி ரீட் பண்ணுவார். ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரீட் பண்ணுவார். ஓகே, அதுக்காக நீங்கள் ஸ்டெனோலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரினால ஓரளவு ஸ்லோவாக தான் ரீட் பண்ணுவார். அவர் ரீட் பண்ண நீங்கள் அதை எழுதணும். ஓகே, அவர் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறதை நீங்கள் எழுதணும். ஓகே, ஸோ எழுதுகிறப்போ நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணாமல் எழுதுறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. அவர் சொல்கிறத நீங்கள் எழுதாமலும் விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மார்க்கு குறையும். ஓகே, இதில் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜென்ரல் அப்படின்னா யூஆர் கேண்டிடேட் அப்படின்னா 38%, அதாவது 19 மார்க் வந்து இதில் எடுக்கணும். ஓகே, ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 33%, அதாவது 16.5. ஓகே, 16.5 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். எஸ்சி கேண்டிடேட் அப்படின்னா 20%, அதாவது 10 மார்க் எடுக்கணும். எதுக்கு? அவுட் ஆஃப் 50க்கு இவ்வளோ மார்க் வந்து மினிமம் நீங்கள் எடுத்தாகணும். பட் அதோடையும் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் மெரிட்டில் இந்த மார்க்கையும் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னால உங்களுக்கு இதில் அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எரர் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்க, இதில் மார்க் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா 50க்கு 50 மார்க் எடுத்துருவீங்க, எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படி இல்லாமல். ஓகே, பட் நீங்கள் மிஸ்டேக் பண்ண வந்து உங்களோட மார்க்கு இதில் கம்மியாகும். இப்போ நீங்கள் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஒரு வேர்டை விடுறீங்க, இல்லைனா ஒரு லெட்டரை விடுறீங்க, இல்லைனா பஞ்சுவேஷன் மார்க் கொடுக்காம விட்டுறீங்க, கமா இந்த மாதிரி ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி செமிகோலன் அந்த மாதிரி வரதெல்லாம் விட்டுறீங்க, இல்லைனா ஒரு வேர்டை வந்து ரிப்பீட் பண்ணி விட்டுறீங்க. ஓகே, வேறு வேர்டு எழுதுடுறீங்க, அவங்க சொல்கிறத தவிர்த்து வேறு ஏதோ எக்ஸ்ட்ராவாக எழுதுடுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்அப் பண்ணி எழுதுறீங்க. ஓகே, தப்பாக எழுதுறீங்க. அந்த மாதிரி எழுதுறதுக்கெல்லாம் உங்களுக்கு மார்க்கு கம்மியாகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் லெட்டரை வந்து விட்டுட்டீங்க, இல்லைனா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு லெட்டரில் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0.5 மார்க் வந்து கம்மியாகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வில்லுக்கு பதிலாக WIL மட்டும் போட்டுடுறீங்க, ஒரு லெட்டர் விட்டுட்டீங்க, அப்போ அது வந்து மிஸ்டேக். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 0.5 மார்க் வந்து குறையும். ஓகே, அதே மாதிரி இப்போ சிங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SINGLE. ஓகே, அதுக்கு வந்து ஏதோ மிஸ்டேக் இல்லை, LEக்கு பதிலாக போடுறீங்க, ஸோ ஒரு லெட்டரையே தப்பாக எழுதிட்டீங்க, அப்போ அதுக்கு 0.5 மார்க் வந்து குறையும். ஓகே, ஒரு வேர்டையே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா ஒரு வேர்டை மிஸ்டேக்காக எழுதிருக்கீங்க ஃபுல்லாகவே அப்படின்னா அதுக்கு 1 மார்க்கு குறையும். அந்த மாதிரி 50 மார்க்கில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, அப்படிங்கிறப்ப இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த இதுக்கு செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்க, இந்த ஃபேஸுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்கள் வீட்டில் யாரையாச்சும் ஒருத்தர் வந்து ஒரு சும்மானாலும் நியூஸ் பேப்பரையோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு புக்கில் இருக்கக்கூடிய பேராகிராஃபையோ வந்து ரீட் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. ஓகே, ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறது எல்லாருக்கும் வராது, ப்ராக்டிஸ் பண்ண தான் அது வரும். ஓகே, அதனால் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னொன்று இருக்குது, பேராகிராஃப் ரீடிங்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. ஓகே, இதுக்கு மார்க்கு கிடையாது, இதில் நீங்கள் வந்து பாஸ் ஆனால் போதும். ஓகே, இதுக்கு பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை, நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை பார்த்து தான் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரீட் பண்ணுறப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி உச்சரிக்கிறீங்க, ஸோ எவ்வளோ லவுடாக ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். இதில் மேக்ஸிமம் யாரும் ஃபெயில் ஆக மாட்டாங்க, பட் இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ மெடிக்கல் க்ரைட்டீரியாவில் வந்து நார்மலாக உங்களுக்கு கலர் பைண்ட்னஸ் இருக்கக்கூடாது, நாக்னி இருக்கக்கூடாது, ஃப்ளாட் ஃபுட் இருக்கக்கூடாது, எல்லா பாயிண்ட்டும் செக் பண்ணுவாங்க. மெயினாக எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து கண்ணுக்கு என்ன ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய நியர் விஷன் வந்து பெட்டர் ஐயில் N6ம் ஒர்ஸ் ஐயில் N9ம் இருக்கணும். டிஸ்டன்ட் விஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஐயில் வந்து 6/6ம் ஒர்ஸ் ஐயில் வந்து 6/9ம் இருக்கணும். ஓகே, இது வந்து வித்தவுட் கிளாஸஸ். ஓகே, நீங்கள் கண்ணாடி போடாதப்போ இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அதாவது எந்த கரெக்ஷனும் இதில் அலோடு கிடையாது, கண்ணாடி போட்டவங்க இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, இப்போ பெட்டர் ஐ ஒர்ஸ் ஐனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ரைட் ஹேண்டர், வலது கை பழக்கம் உடையவர் அப்படின்னா உங்களுடைய வலது கண்ணு தான் பெட்டர் ஐ. ஓகே, அதாவது ரைட் ஐ தான் பெட்டர் ஐ, இன்னொரு ஐ வந்து லெஃப்ட் ஐ. ஸோ இன்னொரு ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ் ஐ. ஓகே, அதாவது உங்களுடைய ரைட் ஹேண்டர் அப்படின்னா உங்களுடைய ரைட் ஐ பெட்டர் ஐ, லெஃப்ட் ஐ வந்து ஒர்ஸ் ஐ. அதே மாதிரி இங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அப்படின்னா லெஃப்ட் ஐ பெட்டர் ஐ, ரைட் ஐ வந்து ஒர்ஸ் ஐ. ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2 கண்ணுலையுமே எனக்கு 6/6 இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 கண்ணுலையுமே N/6 இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் N6னா என்ன, 6/6னா என்னன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இதையும் சேர்த்து அவங்க வந்து செக் பண்ணி சொல்லிடுவாங்க, கலர் பிளைண்ட்னஸ் இருக்குதா இல்லையா, இது இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன்.
அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக 10th மார்க் ஷீட் தேவை. அடுத்து 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறப்ப 12th மார்க் ஷீட் தேவை. ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட் வந்து தேவை. அது போக நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் தேவை. இதுதான் வந்து தேவை. இதை தாண்டி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, வேறு எதுவும் தேவை அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன், அதில் வந்து நான் சொல்லிடுவேன். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நான் இதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி டைம் டேபிள்னு இன்னும் நான் கொடுக்கல. ஏன்னா இன்னும் நாங்கள் புதுசாக நிறையா வீடியோஸ் ஆட் பண்ண வேண்டி இருக்குது. நம்பர் ஆஃப் வீடியோஸ் எத்தனை வரும் அப்படிங்கிறத முன்னாலே எங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அப்லோட் பண்ண படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னையிலேருந்து டெய்லி ஒரு 4 to 5 ஹவர்ஸ் இந்த எக்ஸாமுக்காக டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 4 to 5 ஹவர்ஸ் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருக்க வீடியோஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜிகே இருக்குது, கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்லோட் பண்ண பாருங்கள். அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் அப்லோட் பண்ணுவோம், அதை பாருங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் பயாலஜி அப்லோட் பண்ணுவோம், அதை பாருங்கள். ஓகே, இங்கிலீஷ் ஆல்ரெடி இருக்குது, அதை 1 by 1 பாருங்கள். இங்கிலீஷில் நிறையா வீடியோஸ் இருக்குது. மேத்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 43 இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 100க்கு மேலே இருக்கும். ஓகே, இது நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது, இப்போ அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். 100 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் புதுசாக இன்னொருத்தர் இப்போ டீச் பண்ணுறாரு, அதையும் அப்லோட் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ நான் மற்ற எக்ஸாமுக்குலாம் டைம் டேபிள் கொடுத்துட்டு இதுக்கு கொடுக்காமல் இருக்கிறது காரணம் அதுதான். ஓகே, சும்மானாலும் நான் பாட்டுக்கு குத்து மதிப்பாக உனக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னால தான் நான் கொடுக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோ மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.